இந்த நிகழ்வு உண்மையிலேயே மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மாதிரி நிகழ்வுகளை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இயங்குகின்ற தமிழ் சங்கங்கள், தமிழ் ஆர்வலர்கள், அந்தந்த பகுதியில் இருக்கின்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு பாராட்டி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தின் சார்பாக நீட் தேர்வில் எழுதி தமிழ்நாடு அரசு வழங்கிய அரசு பள்ளியில் பயின்ற 7.5% வாயிலாக நீங்கள் மருத்துவ படிவுக்கு தேர்வாகி உள்ளீர்கள் என்பது குறித்து மிக்க மகிழ்ச்சி. இந்த 7.5% என்பது சமீப காலமாகத்தான் 2-3 வருடங்களுக்கு முன்பாகத்தான் இது நடைமுறையில் இருந்து வருகிறது. 10 வருடம் 15 வருடங்களுக்கு முன்பாக இந்த முறை இல்லை. தமிழ்நாடு அரசு இந்த சலுகையில் வழங்கவில்லை. அப்பொழுதெல்லாம் இந்த கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் எல்லாம் மருத்துவ படிப்பு என்பது கனவாக இருந்தது. என்னதான் அவர்கள் 100க்கு 100 வாங்கியிருந்தாலும், என்னதான் அவர்கள் பள்ளியிலே முதல் மதிப்பு பெற்றிருந்தாலும், அவர்கள் வைக்கின்ற அந்த நுழைவுத் தேர்விலே தேர்வாக முடியாத சூழ்நிலைகள் இருந்தது. அதுவும் மருத்துவ படிப்பு என்பது ஒரு எட்டாக்கடியாக இருந்தது. உண்மையிலே சொல்ல வேண்டுமானால், எனது சகோதரர் அழகேசன் என்பவர் வந்திருக்கிறார். அவர் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய ஒரு பெண் குழந்தையும் ஆண் பிள்ளையையும் மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார். தமிழ்நாட்டில் எங்கேயாவது மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்குமா என்று பார்த்தார், கிடைக்கவில்லை. அகில இந்திய அளவில் எங்கேயாவது மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்குமா என்று பார்த்தார், இடம் கிடைக்கவில்லை. அதற்கு மாற்றாக எப்படியாவது நம் குழந்தைகள் மருத்துவ படிப்பு படித்து கிராமப்புற மக்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே ஆர்வத்தின் காரணமாக அவர் சைனாவிற்கு அனுப்பி படிக்க வைத்தார். தனது ஒரே மகனையும் சைனாவுக்கு அனுப்பி வைத்து அவர்கள் மருத்துவ படிப்பு முடித்து இப்போ இந்தியாவுக்கு திரும்பி வந்தவுடன் அவர்கள் மருத்துவ சேவை செய்ய முடியாத சூழ்நிலையில் இங்கே இருக்கிறது. வெளிநாடுகளில் படிக்கின்ற மாணவர்கள், மருத்துவ படிப்பு செய்கின்ற டாக்டர்கள் இந்தியாவிற்கு திரும்பி வந்தால் இந்தியாவில் மருத்துவ சேவை செய்வதற்காக அதற்கு ஒரு தேர்வு முறை இருக்கிறது. அந்த தேர்விலே அவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும். அந்த தேர்வு யார் நடத்துகிறார்கள் என்றால் மத்தியில் இருக்கின்ற டெல்லியில் தான் அந்த தேர்வு முகமை இருக்கிறது, மாநிலத்திலேயே கிடையாது. நாம் இந்தியாவில் இருக்கின்ற எந்த மாநிலத்தில் இருக்கின்ற மாணவர்களும் வெளிநாடுகளுக்கு சென்று படித்து வந்தால் திரும்ப வந்து டெல்லியில் இருக்கின்ற அந்த மருத்துவ படிப்பை தேர்ச்சி பெற்றால்தான் அவர்கள் இங்கே அந்த ஏழை மக்களுக்கும் மருத்துவ விடுதிகளும் மருத்துவ சேவை செய்ய முடியும். அத்தகைய நிலையிலே அவர்கள் இங்கு வந்து தேர்ச்சி பெற்று அவர்கள் அந்த மருத்துவர்களாக இப்பொழுது பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும், நான் என்ன நினைக்கிறேன் என்றால், நீங்கள் எல்லோரும் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள். நீங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். அந்த நிகழ்ச்சிக்கு இந்த 7.5% தான் உங்களுக்கு இத்தகைய மருத்துவராவதற்கான வழிமுறை செய்திருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் அனைவரும் மருத்துவராகி முக்கியமாக கிராமப்புறத்திலே சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. மருத்துவ படிப்பு முடித்தவுடன் 2 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ கிராம பகுதியிலே சேவை செய்ய வேண்டும் என்ற திட்டம் இருக்கிறது. என்றளவும் அத்தகைய கிராமப்புற மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உங்களால் முடிந்த அளவு, உங்களால் இயன்ற அளவு கிராம பகுதிகளுக்கு சென்று கிராமத்திலேயே மருத்துவ என்ன சொல்றது ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை நிறுவி நீங்கள் மக்களுக்கு சேவை செய்து உங்களுடைய இந்த தமிழ் நாட்டின் தமிழ் மக்களுக்காக, தமிழுக்காகவும் தமிழ்நாட்டின் மக்களுக்காகவும் நீங்கள் என்றும் நன்றிக்கு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த குறிப்பை நான் சொல்லுகிறேன். நீங்கள் அனைவரும்
சாதாரணமாக தேர்ச்சி பெறவில்லை. எத்தனையோ மாணவர்கள் பரீட்சை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் இந்த மதிப்பெண்கள் படவில்லை, எல்லோரும் தேர்ச்சி பெறவில்லை. ஆனால் நீங்கள் தேர்ச்சி பெற்றீர்கள் என்றால் இது ஒரு சாதனை தான். இந்த பெரிய சாதனை செய்ததனால்தான் இது அகில இந்திய தமிழ்ச் சங்கம் உங்களை இங்கே வரவழைத்து பாராட்டி சான்றிதழ் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறது. இத்தகைய நிகழ்வுக்கு சாதாரணமாக எல்லோரையும் அடுத்து வரவில்லை. நீங்கள் தேர்ச்சி பெற்றதனால் உங்களுடைய சாதனையை வெற்றி விதமாக, உங்களுடைய சாதனையை பாராட்டும் விதமாக, உங்களுடைய சாதனையை அங்கீகரிக்கும் விதமாக இந்த தமிழ்ச்சங்கமானது உங்களை இங்கே வரவழைத்து உங்களை கௌரவித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் இந்த தமிழ் சங்கம். தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழி என்று சொல்லி உங்களை எல்லாம் பாராட்டி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன்.